வணக்கம் நேர்களே, வெல்கம் டு தி ஷோ. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஏம்பா எடுப்பா அதை, இப்போ மனசு கஷ்டமாகுது பாருங்க. பாருங்க, முட்டை போண்டா என்ன பண்ணுறது. அண்ணன் வந்து இந்த டைம் 5 மணிக்கு சாப்பிடுவாப்புல, அவர் சாப்பிடல. அதுக்காக அவருக்கு பதிலாக இன்னும் எப்பவுமே புளிச்சா சட்னி, இந்த கார சட்னி போட்டு சாப்பிடுவாப்புல. அது இல்லை, அதனால தான் சாப்பிட்றேன். எல்லாம் யாருக்காக? அவருக்காக தான். அழகாக முட்டை போடுற மாதிரியா இருப்பாப்புல. என்ன பண்ணுறது? மனுஷன் டெய்லி 5 மணி ஆனால் 2 முட்டை போட்டா சாப்பிடுவார். இப்போ என்னத்த சாப்பிடுவார்னு தெரியலையே. நினச்சாவே ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. நான் முட்டை போண்டா சாப்பிட்ட உடனே நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க யாரை பற்றி பேச போகிறேன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, அவர் யாருமே இல்லை, நம்ம மோகன்ஜியை பற்றி தான். மோகன்ஜி என்ன பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவர் எப்போவுமே வந்து செவி வழி கேட்டு தான் வந்து படம் கூட எடுப்பாப்புல. ஏன்னா இப்போ கொஞ்ச நாளாக படமே எடுக்கலை, செவி வழி ஏதோ கேட்டுக்கிறாரு. ஏன்னா ஏதாச்சும் ஒரு சர்ச்சையை வந்து கலப்பணும், அதுக்காக வந்து செவி வழி கேட்பாரு. காதை வந்து எங்கே போனாலும் திறந்து வச்சுப்பார். இப்போது நம்ம டீ கடையிலலாம் போய் உக்காந்திங்கன்னு வச்சுங்களேன், டீ கடையில் வந்து புறம் பேசுவாங்க, அப்படி போச்சுடா அப்படி போச்சுடா, அதை கேட்டுன்னு ஒரு படம் எடுப்பார். அதேமாதிரி செவி வழி, எல்லாமே செவி வழி, எந்த எவிடன்ஸ்லாம் கிடையாது, எல்லாம் செவி வழி கேட்குறது தான். செவி வழி கேட்டு தான் படம் எடுக்கிறது. அதே போல் தான் முதல் படத்துலேயே எதிர்பார்ப்புல செவி வழி கேட்டு நாடக காதல்னா என்ன, காதல்னா என்னன்னு தெரியாமல் ஒரு படம் எடுத்திருக்காரு, ஃபோர்ஜரி என்னன்னு சொல்லிட்டு. அதாவது லவ் பண்ணுவாங்க, லவ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை ஏமாத்துறது நாடக காதல். இதை என்ன பண்ணியிருப்பாப்புலன்னா, அந்த பொண்ணையும் லவ்வே பண்ணாது, இருந்தாலும் வந்து சும்மா வந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு மிரட்டி பணம் வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதியினரை மட்டும் வந்து இவர் பின் பாயிண்ட் பண்ணி வந்து கலாச்சிருப்பாப்புல. கலாச்சிரி என்ன சொல்வார், இது வந்து நான் கேள்விப்பட்டேன், அதனால செவி வழி கேட்டேன். என்னது செவி வழி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து ஒரு சமூகத்தினர் மட்டும் வந்து ரொம்ப கேவலமாக சித்தரிப்பவர். அண்ணனுக்கு வந்து இந்த பெண்கள்னாலே பிடிக்காதுங்க. எங்கள் அண்ணனுக்கு பிடிக்காது. ஆமாம் பிடிக்காது. ஏன்னா பெண்கள்லாம் வந்து வெளியே வந்துன்னு வச்சிங்கன்னா வந்து வேறு ஆளுங்க வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, டிஷர்ட்டு, ஃபோனை எடுத்து காமிச்சிட்டு பொண்ணு கூட்டின்னு போயிடுவானுங்க. ஆமாம், பொண்ணுங்களும் அவ்வளோ முட்டாள். இது கூட ஒரு செய்வழி தான் கேட்டார் தெரியுமா உங்களுக்கு. எங்கே போனால் காதை இப்படியே திறந்து வச்சு தான் போகிறது, இப்படியே தான் போகிறதில்ல, இதெல்லாம் பேசுகிறீங்களான்னு கேட்டிங்கன்னு அதை ஒரு படமாக எடுக்கிறது. இப்படி ஒரு மனுஷனை பார்த்துருக்கீங்களா? உலகத்திலே அண்ணன் மட்டும்தான், மோகன்ஜி மட்டும்தான். இப்போ செவி வழி கேட்டு இப்போ படம் வரல, இப்போ நம்மளை பற்றி பேசணுன்றதுக்காக செவி வழி கேட்டு, நான் செவி வழி கேட்டு தான் சொல்லினே இருப்பேன். ஏன்னா செவி வழி கேட்டு தான் எல்லாமே பேசுறது. செவி வழி கேட்டு ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பழனியிலலாம் இந்த பஞ்சாமிர்தமா, ஆமாம் பஞ்சாமிர்தம் வந்து கரைப்பாங்களா, அது வந்து ஆண்மை குறைவு மாத்திரை போட்டு கலந்து கொடுத்துட்றாங்களாம். இதை வந்து அண்ணன் செவி வழி கேட்டிருக்காங்க. செவி வழி கேட்டு காலில் வந்து செவி மேலேயே காது மேலே அடிச்சு போலீஸ் கொண்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணாரு, எதுக்கு இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இது செவி வழி கேட்டு தான் ஒரு படமாக எடுக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி சொல்ல வரும். ஏன்னா இப்போது இதை பற்றி பேசலாம். இப்போ வந்து பஞ்சாமிர்தம் சாப்பிட்றது வந்து ஏகப்பட்ட பேர் சாப்பிடுவாங்க. நிறைய பக்தர்கள் முருகர் கோயிலில் தான் அதை வந்து சாப்பிடுவாங்க. இப்போது அண்ணன் என்ன சொல்ல வராப்பலன்னா, இப்போ இந்த பஞ்சாமிர்தம் சாப்பிட்டதுனால வந்து ஆண்மை குறைவு ஏற்படும், இது வந்து நிறைய பேர் சொன்னதுனால நான் கேட்டு செவி வழி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் கேட்குறேன், அப்போ முருகருக்கு வந்து சக்தி இல்லைன்னு சொல்கிறாரா இவர்? ஏன்னா இப்போது முருகர் வந்து சக்தி வாய்ந்த கடவுள்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புகிறாங்க, நம்பிக்கூட நம்புவாங்க, எல்லாம் அதுக்காக ஒரு நம்பிக்கையே இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் கோயிலுக்கு போகிறாங்க, அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வராங்க, வாங்கிட்டு வந்து எல்லார் வீட்லேயும் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ கொடுக்கும்போது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ முருகருக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த மாதிரி ஆகிடுதா? இப்போ என்ன சொல்ல வராரு, அங்கே முருகருக்கு பவர் இல்லை அதனால் வந்து முருகர் தடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை வந்து இது ஆம்பளைங்களை வந்து மனசில் வந்து குத்துற, ஐயோ நம்ம பஞ்சாமிர்தம் சாப்பிட்டோமே நேற்று, ஐயோ நம்மள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிறீங்களா? இல்லை இதுலேயே வந்து பெண்மையை வந்து தவறாக பேசுகிறீங்களா? இல்லை இப்படி தானே பேச தோணும். ஏன்னா ஒரு பஞ்சாமிர்தம் வந்து ஒரு பிரசாதம், கோவில் பிரசாதத்தை காதை திறந்து வச்சுக்கின்னு எங்கே டீ கடையிலையோ எங்கேயோ ஒயின் ஷாப்லேயோ பேசுனது கேட்டுன்னு வந்து நீ வந்து பேசிகிட்டு இருக்கேன்னா இது எவ்வளோ தப்பான விஷயம். இதுக்கு முட்டு கொடுக்குறானுங்க. யார் தெரியுமா? அவர் யாரும் ஒன்றும் இல்லை, நம்ம பேரரசு தான். அது இன்னுமே டேரக்டர் அவர் களத்தில் இறங்கி என்ன சொல்கிறாரு,
ஏங்க தெரியாம பேசுனதுக்குலாம் இவ்வளோ பேர் தண்டனையா? என்ன தெரியாம பேசுனாங்க? இதுக்கெல்லாம் ஒரு ஒரு கைதுங்கிறது கொஞ்சம் ஒரு மிகையா தெரியுது எனக்கு. இந்த கோபம் வந்து அவர் வந்து அசந்த பழனி பஞ்சாபத்துல கூட கலப்பட இருக்கும்ட்டு ஒரு யூகத்துல ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் பண்ணிதான் நினைக்கிறேன். இப்போ உங்க வீட்டுல வந்து ஃபங்க்ஷன் எடுக்குது, உங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டு போனவங்கிட்ட நான் காதை சொல்லுவா அண்ணன் வந்து பேதி மாத்திரை கலந்துட்டாருன்னு சொல்லிட்டு? இல்லை நீ கரெக்டாக நான் சொல்றது கரெக்டு தானே? இல்லை விஷத்தை கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் பரவி விட்டுருவா? சும்மா இருப்பீங்களா நீங்கள்? என்னங்க இது? இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறதுலாம் கிடையாது, இது தப்பு. ஒரு கோயிலில் பிரசாதம், அந்த பிரசாதம் ஒரு சாமியே கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வாங்கி சாப்பிட்ற விஷயத்த வந்து எல்லாரும் பகிர்ந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீ தவறாக பேசுகிறியே, அப்போ வந்து கடவுளை நீ குறை சொல்கிறதுன்னு அர்த்தம். இதுவா மற்ற அதாவது இந்த இந்துத்துவாவை எதிர்க்கிறவர்கள், இந்துத்துவா மேலே நம்பிக்கையில் அவங்க வந்து ஏதாச்சும் ஒரு ஆள் இப்படி பேசியிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு எகிரி குச்சிருக்க மாட்டீங்க, ரோட்டில் வந்து பிரச்சனை பண்ணிக்க மாட்டீங்க. அப்போ மட்டும் நல்லா இருக்கும். அப்போ நீங்கள் மட்டும் பேசினா வந்து கைது பண்ணக்கூடாது, கண்டித்து விட்டுருணுமா? எதுக்கு கண்டித்து விடணும்? இது எங்கெங்கே போகுதுன்னு அந்த பிரச்சனை. இப்போ வந்து பஞ்சாமதத்தில் வந்து ஆண்மை குறி மாத்திரையை போட்டு கலந்து கொடுக்குறாங்கன்னா அப்போ இது யார் தப்பு பண்ணுறான்னு சொல்கிறீங்க? அப்போ அமைச்சருக்கு தெரிஞ்சு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, இப்போ அவரே குற்றம் சாட்டுறீங்களா நீங்கள்? அப்போ உங்களை என்ன பண்ணுவாங்க? நீங்கள் செவி வழி கேட்டதை செவி மேலே அச்சு உங்களை கூட்டு போய்க்கிறாங்க, கரெக்டாக இல்லையா? இதுக்கு வந்து பேரரசு உணர் மூட்டம் கொடுக்குறாரு. நீங்கள் வந்து எப்படி மகாவிஷ்ணு பேசுனதே வந்து தப்புன்னு சொல்கிறீங்க? அவன் என்ன பேசுவான் தெரியுமா? பையனையும் அம்மாவையும் வந்து தப்பாக பேசி உருவு கொண்டா அப்படின்னு கேவலமான வாயிலே சொல்ல முடியல, அந்த மாதிரி விஷயம்லாம் பேசுகிறாங்க. அது கரெக்டா? ஒரு ஸ்கூலில் போயிட்டு மூட நம்பிக்கை போயிட்டு திணிச்சிருக்கான், மூளை செலவு பண்ணியிருக்கான் குழந்தைங்களுக்கு, இதுதான் கரெக்டாக? இது ஒரு ஆசிரியரை மிரட்டியிருக்கான், இது என்ன கிரைம்? இதெல்லாம் வந்து தீவிரவாதத்தை திணிக்கிறது. இதெல்லாம் மனசாட்சி வேணும் உங்களுக்கு. ஆனால் மோகன்ஜி நான் என்னென்ன ஆச்சு உங்களுக்கு? திடீர்னு இந்த வந்து நீங்கள் சர்ச்சைக்குரிய நாயகன்றது எனக்கு தெரியும். இந்த மாதிரி வந்து நீங்கள் கடைசியில் வந்து 5 மணிக்கு நீங்கள் முட்டா போட்டா சாப்பிட்றவர்னா நீங்கள் 5 மணிக்கு கரெக்டாக டைமை ஷார்ப்பா அந்த டீக்கடையில் உட்காந்து பேப்பரை வச்சுக்கணும், ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 1 2 3 4 5 தான் கம்மியாக நின்றுருப்பீங்க. நீங்கள் நேற்று கூட வந்து 5 படம் வந்து ஆஸ்கர் அவார்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அதில் வந்து அண்ணன் படம் வராமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுன்றது எனக்கு தான் தெரியும். அண்ணனுக்காக நேற்று ஒரு வீடியோவே நான் பேசினேன். இந்த மாதிரி ஏன்னா உங்கள் படம் ஏன்னா வர மாட்டேங்குது, நீங்கள் அடுத்த வாட்டி கண்டிப்பாக வந்து நீங்கள் அனுப்புறதா இல்லைங்க, டேரெக்டாகவே ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், அந்தமாரி ஒரு படம் எடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வாய மூடல. திடீர்னு அண்ணன் மைக் எடுத்து செய் வழி ஏதோ கேட்டு வந்து பட்டுன்னு செய் வழியில் சொல்லி சவுல் மேலே அடிச்சு கூட்டு போயிட்டாங்க. எனக்கு இது நினச்சாலும் எனக்கு தாங்க முடியலங்க. அது அண்ணன் எவ்வளோ விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கிரிப்டோ கிறிஸ்டின் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதாவது இந்த பட்டியலின சமூகத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கிறிஸ்டினாக மாறினா அது கிரிப்டோ கிறிஸ்டின்னு. இப்போ வந்து அவங்க வன்னியர்லேருந்து கிறிஸ்டினாக மாறினா அது கிடையாது, கணக்கில் வராது அப்படின்னு சொல்கிறவரா. அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் எடுத்து வச்சிருப்பார். நீங்கள் பார்க்கலாம், அதெல்லாம் காவியங்க, சாதாரண விஷயங்கள். இந்த மாதிரிலாம் யார் கேட்பா, கண்டுபிடிப்பா? இதெல்லாம் வந்து சும்மா கிடையாது, இதெல்லாம் காது திறந்து வச்சுட்டு போவாப்பல செவி வழி கேட்குறதுக்கு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் வந்து இதில் தெரிஞ்சாகணுங்க. இப்போ வந்து இவர் வந்து ஒரு மதத்தை வந்து தவறாக பேசியிருக்காரா, இல்லை வந்து மதத்தில் இருக்கிற அந்த அதாவது பிரசாதம்ன்றது ஒரு கடவுள் கொடுக்குற ஒரு பொருள் மாதிரி நினச்சி வாங்குற பக்தர்கள் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக வந்து இந்த மாதிரி சொல்கிறாரா, இல்லை வந்து பஞ்சாபத்திலுமே நீங்கள் வாங்கக்கூடாது இந்த மாதிரி கலக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாரா, எனக்கு தெரியல. இதுக்கு வந்து ஏன் வந்து இந்து சமயத்தை சார்ந்தவர்களும் அடுத்தது இப்போ இந்துத்துவா சார்ந்தவர்களும் பிஜேபி ஆர்எஸ் ஏன் இன்னும் வந்து போராட்டம் நடத்தலைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதான் வந்து மற்றவங்க ஏதாச்சும் ஒரு தவறுதலாக பேசியிருந்தேன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயங்கரமாக சித்தரிச்சு பயங்கரமாக ஐயோ இவங்க பண்ணிட்டாங்க எப்படி முருகர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எகிரி குதிச்சிருப்பாப்புல. எங்கள் அண்ணன் சீமான் வேறு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வேறு என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவர் பேட்டிக்காக நான் வெயிட் பண்ணுறேன் இதை பற்றி. ஆனால் இதை வந்து வேற ஒருத்தங்க சொல்லி மைக்கு வாயில் விட்டு பார்ப்பல, அந்த மைக் எடுத்து வாயில் விட்டுட்டு கத்திருப்பாப்புல, எப்படி முருகர் எம்பெருமான் அப்படின்னு இருப்பாப்புல. இதுக்கு அது இந்த பைத்தியங்கள் நினச்சா தான் எனக்கு கடுப்பாகும். இப்போ இதுலேருந்தே நீங்கள் வந்து பொதுமக்கள் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு தவறாக என்ன வேணால் நீங்கள் பேசலாம், ஆனால் வந்து இந்துத்துவா வந்து எதிர்க்கிறவர்கள் ஒருத்தர் கூட வந்து ஏதாச்சும் நாங்கள் பேசினாங்கன்னா பெரியார் எந்த மாற்று கட்சின்னு யாருன்னு சரி, அதாவது இந்துத்துவா எதிர்க்கிறவங்க யார் பேசினாலும் உங்களுக்கு வந்து தப்பாக தெரியும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் இது. அதாவது தன் நம்பிக்கையில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரி. இவருடைய மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முன்னாடி வந்து இந்த பெண்கள்னால இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, உண்மையாலுமே பிடிக்காது எனக்கு. இது
பெண்கள் மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு படம் எடுத்தார் பாருங்க திரௌபதி, அதே ஸ்டோரி எடுத்துட்டு வந்து லாஸ்ட்டில் பகாசுரன் வரைக்கும் அதே கதை எடுத்துருப்பார். பெண்கள் மேலே வரக்கூடாது, பெண்களை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், பெண்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்கிறது தான் இவர். ஸோ இந்த மாதிரி மனநிலையில் இருந்தவர் இப்போ பெண்களை விட்டுட்டு பஞ்சாமிர்தத்துக்கு வந்துட்டாப்புல. பஞ்சாமிர்தத்துக்கு ஏன் வந்தார் இப்படி பேசுனேன்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்பாங்களா? மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பேசிக்கலாங்க, அவங்களாம் பேசிக்கலாம். ஏன்னா வந்து இவங்களாம் வந்து கடவுள்களால் வந்து பிறக்கப்பட்டவர்கள். என்ன சொல்லுவாங்க, அவதாரம். இவங்களாம் அவதாரம். இந்த இவர் அவதாரம், எச்சிராஜ் அவதாரம், இவங்கெல்லாம் அவதாரம். அவர் இன்னொருத்தர் இருப்பாப்புலையே, அவர் பேர் என்னது, அர்ஜுன் சம்பத், எல்லாம் இவங்களும் அவதாரம். கடவுளால் வந்து அவதாரமாக இறங்கி வந்து, ஏன்னா இவங்க பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் மற்றவங்க யாருன்னா பேசிட்டா ஐயோ யார் பேசுனேன் நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறது. இதெல்லாம் சரி விடுங்க. என்ன இருந்தாலும் எங்கள் அண்ணன் நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு நைட் அவர் என்ன சாப்பிடுவாருன்னு வேறு தெரியலை எனக்கு. யாருன்னா இருந்தால் கொஞ்சம் கேட்டு எதுனா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கப்பா. கஷ்டமாக இருக்குது எனக்கு. அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, என்னையா பண்ணாரு? செவி வழி கேட்டு தானே சொன்னார், அவர் சொன்னார். அதுக்கு நீங்கள் காது மேலே ஆச்சு நீ கூட்டின்னு போவீங்க நீங்கள். இப்போ தான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு பற்றி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதாவது விலங்குகள் கொழுப்பை கலக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையிலேயே ஒன்றும் வந்து நெருப்பாளி போடுற மாதிரி இவர் ஒன்று கிளப்பி விட்டாப்புல. அப்புறம் வந்து எல்லாருமே வந்து கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் என்ன வந்து மோகன்ஜி சொன்னது இவ்வளோ பிரச்சனையா, ஆனால் வந்து லட்டுக்கு வந்து ஏன் யாரும் பொங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரும் பொங்குறாங்க. அந்த ஸ்டேட்டோட துணை முதலமைச்சரே இன்னைக்கு பிரச்சனை பண்ணிக்கிறாரு. நம்ம கார்த்தி கூட வந்து ஏதோ பேசியிருக்காரு, இந்த மாதிரி வந்து பத்திரிகையாளர்கள் லட்டு உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டு, லட்டு வேண்டாங்க இப்போ எனக்கு ரொம்ப சர்ச்சையாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு லட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிச்சிருக்காரு. அதுக்கு வந்து நீ எப்படி கேலி கிண்டல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய இதுலையா அவங்களோட பிரசாதம் அதை வந்து தப்பாக பேசினா யாராக இருந்தாலும் கோவம் தான் வரும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அவர் கேட்டிருக்காரு. அது கார்த்திக் வந்து மன்னிப்பும் கேட்டிருக்காரு. ஸோ வந்து இதுக்கு வந்து பொங்கலை கிங்கலாம் அந்த ஸ்டேட்டில் வந்து என்ன நடவடிக்கை இருக்குமோ எடுக்கிறாங்க. இந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் முருகர் கோயில் இருக்குது, இந்த பழனி முருகர் கோயில், இங்கே என்ன நடக்குதுமோ அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் நடவடிக்கை எடுக்கல, நீங்கள் இதுக்கெல்லாம் யாருமே குரல் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தயவுசெய்து கேட்காதீங்க. அண்ணா பேரரசு அண்ணன், சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து வாய் விடாதீங்கண்ணா. அப்புறம் நீங்கள் எதுனா திடீர்னு நீங்கள் வேறு அவர் செவி வழி கேட்டார், நீங்கள் மூக்கு வழியில் எதுனா கேட்டு வந்து வாய்க்கு விட்டு மாட்டிக்க போகிறீங்க. தயவுசெய்து இல்லை வேணாண்ணே.